எல்லோரும் படித்து எல்லோரும் வேலைக்கு போய் எல்லோரும் தலை நிமிர்ந்து வருவது பிடிக்காதவர்களால் தொடர்ச்சியாக கல்வித்துறையில் தடுப்பணைகள் கட்டப்படுகின்றன. நீட் தேர்வு மூலமாக மருத்துவ கனவை சிதைக்கும் காரியத்தை பல ஆண்டுகளாக செய்து வருகிறார்கள். தங்கை அனிதா உள்ளிட்ட எத்தனையோ உயிர்களை நாம் இழந்தோம். ஆனால் ஆண்டுதோறும் ஆள் மாறாட்டம், வினாத்தாள் லீக், மதிப்பெண் குளறுபடி என்று எல்லா முறைகேடும் நடப்பதில் நம்பர் 1 தேர்வாக நீட் தேர்வு இருக்கிறது. தமிழ்நாட்டில கலைஞர்கள் தலைமையில திமுக ஆட்சி இருந்த வரையில நீட் தேர்வு தமிழகத்தில நுழைய விடவில்லை என்பது வரலாறு. இது தமிழ்நாட்டு மாணவர்களுடைய பிரச்சனை. தமிழகத்தில் இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டு கொள்கை அது இன்றைக்கு நசுக்கப்படுகிறது. கிராமப்புற மாணவர்கள் மருத்துவர்களாகவதை பிஜேபி விரும்பல. தமிழ்நாட்டினுடைய மாணவர்களின் உரிமையை நாங்கள் மீட்போம், அதை விட்டுக் கொடுக்க மாட்டோம், அந்த கொள்கையில உறுதியாக இருக்கிறோம். இது நீட் தேர்வு பிரச்சனை மட்டுமல்ல, மாணவர்களுடைய பிரச்சனைகள் மட்டுமல்ல, நம்முடைய மாநில உரிமையுடைய பிரச்சனை. இந்த நாள் என்பது மிக முக்கியமான நாள். நீட் என்ற சமூக அநீதி அகற்ற நிச்சயமாக முடியும் என்ற தன்னம்பிக்கையோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசின் கொள்கை முடிவை வெறும் நியமன பதவியில் அமர்ந்திருக்கும் ஒரு ஆளுநர் மதிக்காமல் திருப்பி அனுப்புவது மக்களாட்சி தத்துவத்துக்கு எதிரானதல்லவா?